ஓம் நம சிவாய. வெட்டாமல் நினைப்பதுவே தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி தொல்லையிரும் பிறவி சூழும் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அறுத்த ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் என்கோ எல்லை மறுபாடெறியளிக்கும் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம். திருவம்பாவை மொத்தம் 20 பாட்டுல 8 பாட்டு வரைக்கும் படிச்சிருக்கோம். நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு ரவுண்டு பாடிட்டு போயிட்டு அப்புறம் மேல 9ல இருந்து படிப்போம். 7 பாட்டு வரைக்கும் படிச்சிருக்கோம். 8ல இருந்து நம்ம இன்னைக்கு படிப்போம். 8ஆம் திருமுறை திருவாசகம், அதுல 7வது பாட்டு திருவம்பாவை, அதுல முதல் பாட்டுல இருந்து பாடிட்டு போலாம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து ஆதாரமடியின் மேல் நின்றும் பூரண்டிங்கன் ஏதேனுமாகாள் கீடந்தாள் என்னே என்னே இதேயம் தோழி பரிசேலோரெம் பாவாய் சம்பரஞ்சோதிக்கென்பாயிரா பகல் நாம் தும்போதெப்போதிப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீவயும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு
ஏறுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு சமலர் பாதம் தந்தருள வந்தருளும் கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் நேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாமாரேலோரெம்பாவாய் ஈசனார் கண்பார் யாமாரேலோரெம்பாவாய். ஒரு சில லைன்ல கொஞ்சம் சத்தம் வருது, அதை மியூட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காது. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தேதீரெழுந்தென் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றுள்ளூரி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றுள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துள் கடை திறவாய் தித்திக்க பேசுவாய் வந்துள் கடை திறவாய் அத்துடையீர் ஈசன் பழடீர் பாங்குடையீர் பத்துடையீர் ஈசன் பழகடியை பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டால் புல்லாதோ உண்மை தீர்த்தாட்கொண்டால் புல்லாதோ எத்தோனி நண்புடைமை எல்லோம் அறியோமோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய் உள்நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ உள்நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் தன்னை துயின்றவமே காலத்தை போக்காதே கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினி யானை பாடி கசிந்துள்ளம் உள்மெக்கு நின்றுருகையாம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பாவாய் பாடுறது சரியா கேக்குறதா உங்களுக்கு? மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம்
மாரியானுகனும் ஓலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் பால் ஊரு தேன் வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் கோலமும் நம்மை பீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடீனும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய் மானேனி நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தளையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் குன்வாய் திறவாய் ஊனே உருகாய் ஊனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய் அன்னே இவையும் பிளவோ பல அமர உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மொழு கோப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ
வன்னெஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய் நேத்திக்கு இந்த 7 பாட்டு வரைக்கும் பாடியிருக்கோம். இன்னைக்கு 8ல இருந்து மேல பாடுவோம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ ஆழி இதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமையா மாறும் இவ்வாறே முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய் மொத்தம் 20 பாட்டுல 8 பாட்டு இந்த தாமச குணத்துல இருந்து முதல்ல வெளியில வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக பாடுறதுன்னு 8வது பாட்டுல கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் காத்தால எடுத்து கோழியெல்லாம் அங்கங்க சிலம்பன அங்கங்க ஒளி எழுப்ப கோழி எல்லாம் கத்துறது குருகுகள்னு பறவைகளும் ஒளி எழுப்புறது எல்லா பறவைகளும் அங்கங்க கிளம்பி போயிட்டு இருக்கு ஏழில் இயம்ப ஏழில்னா ஏழு இசை வாத்தியங்கள் கோயில்ல எல்லாம் இருக்கிற 7 இசை வாத்தியங்களும் எல்லா வாத்தியங்களும் எல்லாம் அங்கங்க நாதஸ்வரம் தவில் அதெல்லாம் ஒரு 7 இசை வாத்தியங்களும் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு இயம்பும் வெண் சங்கெங்கும் கோயில் எல்லாம் சங்கு ஊதுற அதனால சங்கு ஊதுறது அந்த சங்கெல்லாம் சத்தம் வந்துடுது இந்த மாதிரி பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டு கோழியெல்லாம் சத்தப்பட ஆரம்பிச்சிட்டு கோயில்ல வாத்தியங்கள்லாம் கேட்கறது வெண் சங்கு முழங்குற சத்தம் கேட்கறது அப்படி அதோட சேர்ந்து கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கரணை கேழில் விழுப்பொருள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் பரஞ்சோதி கேழ்னா ஒப்பு ஒரு ஓமா அவருக்கு ஒப்பே இல்லாத கேழில் பரஞ்சோதி அப்படின்னா ஒரு பொருளுக்கு அதுக்கெல்லாம் ஒப்பாக எந்த பொருளையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த பொருள் அப்படின்னா கேழில் பரஞ்சோதி ஒரு ஒப்பு சொல்ல முடியாத ஒரு பரஞ்சோதி அப்படி ஒரு பரங்கரணை விழுப்பொருள் வேதத்தோட பொருள் அப்படி இருக்கிற அந்த இறைவனை நாங்கெல்லாம் கோழி குயிலா குருவிகள்லாம் சத்தப்பட ஆரம்பிச்சுட்டு 7 இசை வாத்தியங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டு கோயில்ல சங்குகள் ஊத ஆரம்பிச்சிட்டு அந்த இறைவனை கேழில்லாத இறைவனை நாங்க பாடின்னு இருக்கோம் பாடினோம் கேட்டிலையோ உங்க காதுல இதெல்லாம் விழலையா வாழினாக்க அப்படி என்ன தூக்கம் உனக்கு வாழி நீ நல்லா வாழ்ந்து போ அப்படின்னு நம்ம விளையாட்டு என்னமோ இருந்துக்கோ போ அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வாழி இது என்ன உறக்கமோ இப்படி ஒரு தூக்கமா உனக்கு வாய் திறவாய் நாங்க கூப்பிடுறோம் எந்திரி பேசு ஆழியான் அன்புடைமை யாம் ஆறும் இவ்வாறோ இப்படி ஆழியான் இறைவன் மேல நீ வைக்கிற அன்பு இறைவன் மேல நீ வச்சிருக்கிற பக்தி இவ்வளவுதானா நாங்க இவ்வளவு கூப்பிடுறோம் வரமாட்டேங்கிறியே அப்படின்னு
ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய். ஊழி முதல்வன் எங்க ஊழி முதல்வன் அந்த ஊழி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் முன்னமே இருந்த பொருள் அப்படிங்கிறதுனால ஊழி முதல்வன் அப்படின்னு இறைவனை பாடுவோம் நம்ம பல பாடல்கள்ல. அப்படி இருக்க இந்த இறைவன் ஒருவனை ஏழை பங்காளன், ஏழைனாக்க பெண்ணுன்னு அர்த்தம், உமாதேவியை குறிக்கும். ஏழை பங்காளன்னா உமாதேவியை பாகமாக வைத்திருக்கும் அந்த இறைவனை பாடையலோர் எம்பாவாய். இதுல ஆழியான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஆழியான்னாலும் இறைவனை குறிக்கும். ஆழி அப்படின்னாலே ஆழம் எங்க தொடங்குகிறதோ அந்த இடத்துக்கு ஆழின்னு பேர். அதனால ஆழியான் அப்படின்னாக்க இந்த உலக இந்த எல்லாவற்றிற்கும் எது தொடக்கமா இருக்கிறதோ அது ஆழியான் அப்படிங்கிறதுனால, ஆழம் தொடங்குற இடம் ஆழி அப்படிங்கிறதுனால ஆழியான் அப்படின்னா எல்லாம் தொடங்குற இடம். அப்படியே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதிங்கிறாரு. அப்படி எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்து எங்க ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல அதுதான் இறைவன். அங்கிருந்து அதுல இருந்தா மத்ததெல்லாம் வருது அப்படிங்கிற அர்த்தத்துல ஆழியான் அந்த இறைவன் மேல வைத்திருக்கிற அன்புடைமை, நீ வைத்திருக்கிற அந்த இறைவன் மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவுதானா, யாமாறும் இவ்வாறோ அவ்வளவுதானா, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாட்டோட நேற்று 7 பாட்டு படிச்சோம். இன்னைக்கு 8வது பாட்டோட சேர்த்து அந்த வந்தவர்கள் படுத்துட்டு இருக்கிறவளை தூக்கி எழுப்புற மாதிரியும், எழுப்பி வா நம்ம எல்லாம் குளிக்க போலாம், கோயிலுக்கு போலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுற மாதிரியும், அவ தூங்கின்னு இருக்கா, படுக்க மேல உனக்கு ஆசையா, எந்திரி, இவ்வளவு நாங்க பேசுறோமே உனக்கு கேட்கலையா அப்படின்னு உலக வாழ்க்கையில படுத்துட்டு இருக்கிற தூங்கின்னு இருக்கிற அந்த தூக்கத்துல இருக்கிறவளை எழுப்புற மாதிரியும், சித்தாந்தமா நமக்குள்ளே இருக்கிற தாமச குணங்கள் போனாதான், தாமச குணம் மட்டுப்பட்டு சாத்விக குணம் வர வரத்தான் இறைவனை அடையறதுக்கான வழி வரும் அப்படின்னு முதல் 8 பாட்டுல இந்த தாமச குணத்தை குறைக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல பாடியிருப்போம். இந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு அதுக்கப்புறம் மேல 9வது பாட்டுல இருந்து எந்திரிச்சாச்சு, எல்லாரும் எந்திரிச்சாச்சு, அடுத்தது எல்லாம் கோயிலுக்கு குளிக்கிறதுக்கு போறாங்க, அந்த குளத்துல போய் குளிக்க. அதை பத்தி அதை பத்தி அந்த குளிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பத்தி அதுக்கு ஒரு 4-5 பாட்டு வரும், அது அப்புறம் படிப்போம். இந்த 8வது பாட்டை ஒரு தடவை பாடிடுவோம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடி நோம் கேட்டிலையோ, ஆழி இதென்ன உரகமோவாய் திறவாய், ஆழியான அன்புடைமையா மாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னடியார் தான் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம்,
அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் சொன்ன இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பவாய் தாமச குணம் நீங்கியாச்சு. எல்லாரும் எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு அந்த தாமச குணம் நீங்கின உடனே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி இறைவனை நோக்கி கிளம்பியாச்சு. இறைவனை நோக்கி போறப்ப இறைவன் அடையறதுக்கு முதல் ஸ்டெப்பு சத்சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சத்சங்கத்துவே நிர்சங்கத்துவம், அதுக்கப்புறம் தான் நிர்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சலத்துவம், நிச்சலத்துவே ஜீவன் முக்திகி அப்படின்னு முதல்ல சத்சங்கத்துல ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் இந்த பாட்டிலையும் தாமச குணத்தை எதை எழுப்புற படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சாச்சு. இறைவன்கிட்ட நாங்க இறைவனை நோக்கி போறோம், எங்களுக்கு என்ன வேணும்? இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோகம், என்ன குறையும் இல்லாம நாங்க எதை இருந்தா எது ஒண்ணு இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும். என்ன அப்படின்னாக்க சிவனடியார்கள் இறைவன் அடியார்களுக்கு நாங்க பணி செய்யணும். சத்சங்கத்துல அவர்களோட சேர்ந்து ஈடுபடணும். யாரெல்லாம் இறைவனை நினைச்சு பயணம் செய்கிறார்களோ அவர்களோட நாங்க சேர்ந்து இருக்கணும். அவர்கள் இறைவனை நோக்கி பயணம் செய்யறவர்கள் என்ன வேலை செய்யறார்களோ அந்த வேலையை நாங்க செய்யணும். அப்படி அந்த எங்களுக்கு அந்த நிலை எங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன குறையும் இலோம், வேற எந்த குறையும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு இந்த 9வது பாட்டுல தாமச குணம் போன உடனே இறைவனை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே என்ன பண்ணணும்? ஒண்ணுமே தெரியாட்டி கூட பரவாயில்ல, சத்சங்கத்துல இறைவனை நோக்கி பயணம் செய்யறவர்கள் என்ன பண்றார்களோ அதை சேர்ந்து அவர்களுக்கு பணிவுடை செய்யறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு முன்னை பழம்பொருட்கு முன்னை முதல் 2 வரி இறைவனோட பெருமையை சொல்லி முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, எல்லாவற்றிற்கும் முன்னாடி ஆதியா இருந்த இறைவனே, பின்னை புதுமைக்கும் அதுக்கப்புறம் பின்னோட இனிமேந்து புதுசு புதுசா என்னென்னலாம் மாறி மாறி நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, அப்படியே புதுசு புதுசா வந்துட்டேதான் இருக்க போகுது. அப்படி என்னென்னலாம் புதுசா வருதோ அதுவும் இறைவனே இப்ப அப்படி பரிமளிச்சு வந்துட்டே இருக்க. பேர்த்தும பெற்றியனே, பேர்த்துன்னா திரும்பி மீட்டும் திரும்பி வந்து அப்படி பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இல்லாத அப்படிப்பட்ட இறைவன் ஆதியும் எல்லாமா இருந்து இது வரைக்கும் வந்ததெல்லாம் அவரே, இதுவரைக்கும் இனிமேந்து வரப்போறதும் அவரே. அப்படி உள்ள அந்த பெருமையுடைய அந்த இறைவன் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், எங்களுக்கு என்ன வேணும்? உன்னை கடவுளா நாங்க ஏத்து இறைவனை நோக்கி நாங்க வர ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு என்ன வேணும்? உன் அடியார் தாழ் பணிவோம். சிவனடியார்கள் நம்ம நாயன்மார்கள் கதையிலையும் பல இடத்துல பார்ப்போம். சிவன் முக்கியம், சிவனை விட முக்கியம் சிவனடியார்கள் அப்படின்னு பல நம்ம புராணங்கள்ல வரும். அது போல அந்த பாவம் ரொம்ப முக்கியம். உன்னடியார் தான் பணிவோம், அதுதான் உன்னோட அடியார்களுக்கு தான் நாங்க முதல்ல ஆரம்பிப்போம். ஆங்கவர்க்கே பாங்காவோம், பாங்குன்னா அவர்களுக்கு உறவோ ஒரு ஃப்ரெண்டாவோ அப்படி இருக்கு. அந்த சிவனடியார்கள் யாருக்கோ அவர்களுக்கு அவருடைய தொடர்பிலேயே நாங்க இருக்க விரும்புகிறோம். அன்னவரே எம் கணவராவார், அவரையே நாங்கள் எங்களை மங்கையா பாவிச்சுண்டா சிவனடியார்களே என் கணவர் போல அவரையும் பாவிச்சுண்டு அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்யலாம். அவர்கள் என்ன வேலை எல்லாம் சொல்றாங்களோ அதையே நாங்க பண்ணுவோம். அவர் உகந்து சொன்ன பரிசு, அவர் என்னென்னலாம் அவர் வந்து இந்த பாப்பா இதை கொஞ்சம் பண்ணி கொடுப்பா, இந்த கோயிலுக்கு இது பண்ணணும், அதை அவர் என்ன கேட்கிறாரோ அதையே பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்பானா அதையே ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி அன்பா அதை நம்ம விருப்பத்தோட அதை அப்படி அந்த வேலை செய்வோம். சிவனடியார்கள் என்ன சொல்றார்களோ அதை மட்டும் செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல், இப்படிப்பட்ட ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்திதி கிடைச்சு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பாவம் கிடைச்சிருச்சுன்னா அதுவே போதும், எங்களுக்கு என்ன குறையும் இல்லோ. சத்சங்கம் அமைந்து அடியார்கள் இறைவனை நோக்கி பயணம் செய்யறவர்களை அவர்களையே நாங்க அவர்கள் உன்னடியார் தாழ் பணிவோம், அவர்களுக்கே வணங்குவோம், அவர்களுக்கே நாங்க உறவா இருப்போம். அவர்கள் என்ன சொல்றார்களோ அந்த வேலையே நாங்க செய்யணும். அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அதுவே போதும், என்ன குறையும் இல்லோ அப்படின்னு இறைவனை நோக்கி பயணிக்கிற முதல் ஸ்டெப்
அடியார்களை நோக்கி அடியார்களோட சேர்ந்து இருக்கணும், அடியார்கள் சொல்றதில் அப்படியே இருந்து அங்கேயிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்டு. தாமச குணம் நீங்கினவுடனே முதல் பாவம் அடியார்களுக்கு தாழ் பணியிற பாவம். அதுதான் முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே முன்னை பழம் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னை பிரானாக பெற்ற சீரடியோ உண்டியார் தாழ் பணிவோமாங்கவர்க்கே பாங்காவோம் உன்னடியார் தாழ் பணிவோமாங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து அன்னவரே எம் கணவராவார் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் என்பவாய் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே முடியும் எல்லா முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேராருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் சிவம் அப்படிங்கிற அந்த பாவம் எடுத்தது. சத்சங்கத்துல ஆரம்பிச்சாச்சு, போன பாட்டுல அடியார்களுக்கு பணி ஆரம்பிச்சாச்சு. அந்த பாவம் முதல்ல வந்ததுக்கு அப்புறம் அன்பே சிவம்னு எல்லா உயிர்களையும் ஏதவன் ஊர் ஏதவன் பேர், அந்த இறைவனுக்கு ஊர் உண்டா பேர் உண்டா, ஆர் உற்றார் ஆர் அயலார், இறைவனுக்கு இவர்கள் தான் சொந்தக்காரர்கள், இவர்கள்லாம் சொந்தக்காரர்கள் இல்ல, அயலார் இவர்கள்லாம் பக்கத்தை, இவர்களுக்கு அவருக்கு ரொம்ப வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்னு இறைவனுக்கு எல்லாம் உண்டா, எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய்னு எல்லா உயிர்களும் அந்த இறைவனோட கோதில் குலத்தரன் தன் கோயில் பினா பிள்ளைகாள், இறைவன் அப்படிங்கிற இறைவனுடைய அந்த கோயில் அவருடைய வீட்டுல அனைத்து உயிர்களும் அங்க இருக்கிற பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரியும், கோதியில் குற்றமில்லாத பினா பிள்ளைகள் அங்க இருக்கிற பெண் குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது அந்த
கோயில் ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா அந்த வீட்டுல அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம எல்லாம் அனைத்து உயிர்களும் இறைவனுடைய வீட்டை சேர்ந்தவர்கள். இதுல வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த ஊர் இந்த ஊர் பிரமாதம், அந்த ஊர் பிரமாதம், இந்த ஊர் சிறுமை பெருமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற அத்தனை உயிர்கள் அத்தனை இடமும் இறைவனோட இடம்ங்கிறதுனால அந்த பாவம் வரணும். அடுத்தது அன்பே சிவம் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா உயிர்களையும் ஒன்னா பாக்குற அடுத்த பாவம் சத்சங்கத்துல ஆரம்பிச்சு எல்லா உயிர்களும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த பாவம் வரத்துக்காக இந்த பாட்டுல அதுல சொல்லியிருப்பார். முதல்ல இறைவனுடைய பெருமையை பாடுறார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். இறைவனுடைய பாதம் எங்க இருக்கு கீழே அப்படின்னு தேடிண்டே போனாக்க பாதாளம் ஏழினும் கீழ், ஏழு உலகத்துக்கு கீழே எங்கேயோ இருக்கு. சொற்கழிவு சொல்லால வார்த்தையால சொல்ல முடியாத சொல்லுக்கு அகப்படாத இறைவனுடைய பாதம் அப்படின்னா இந்த உலகத்துல ஆரம்பம் எல்லாமே இறைவனா நிற்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். எங்கேயோ கீழே ஆரம்பம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அவர் தலையில போதுன்னா மலர், அவர் அந்த மலரை தலையில சூடின்னு இருக்கார் அப்படின்னாக்க எல்லா பொருளும் முடிவும் அங்கதான் முடியும். ஆரம்பத்துல இருந்து இங்க கீழே ஆரம்பிச்சு மேல வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் இறைவனுடைய ரூபமா அங்கங்க விரிஞ்சு கிடக்கு. பேதை ஒரு பால் அப்படின்னா தன்னுடைய பேதைனா பெண் உமாதேவி சொல்ற. சிவமும் சக்தியுமாய் தன்னுடைய ஒரு பாகத்திலே உமாதேவியும் இருந்துட்டு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு இறைவன், அந்த ஒரு இறைவனுக்கு ரெண்டு தன்மை, சிவம்ங்கிற ஒரு தன்மை, சக்திங்கிற ஒரு தன்மை. அந்த ஒரு இறைவன் திருமேனி ஒன்றல்லன். அந்த திருமேனி இறைவனுக்கு ஒரு உருவம் கிடையாது. இந்த உலகத்துல அத்தனை பேர் எல்லா உயிர்களும் இறைவனோட உருவம் தான். எல்லா அங்கங்க இருக்கிற பயிர்கள் செடிகள் விலங்குகள் எல்லாம் இறைவனுடைய உருவம் தான். அங்க இருக்கு அசையாத தாவர ஜங்கமம் எல்லாம் உயிர் இருக்கிற உயிர் இல்லாத எல்லா விஷயங்களும் இறைவனுடைய விரிந்த ரூபங்கள் தான் அப்படின்னு இந்த பகவத்கீதையில விபூதி யோகம் அப்படின்னு ஒரு இதுக்குன்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு. விபூதி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? விரிந்து இருக்கிறது. எல்லாம் இறைவனே எல்லாமா விரிந்திருக்கார். அப்படி ஒவ்வொரு நிலையில அவருக்கு வேற வேற பேரா இருக்கும். இப்படி ஒரு மரமா எந்திரிச்சுன்னா அதை இந்த ஆலமரம் அரச மரங்கிறோம். இப்படி ஒரு ஆளா நின்னா ஒரு மனிதன்கிறோம். ஒரு நாயா இருந்ததுன்னா நாய்ங்கிறோம். அதுக்கு பேர் வேணா வெவ்வேற இருக்கலாமே தவிர எல்லா உயிரும் எல்லாமே இறைவனுடைய விபூதி ரூபங்கள். அதைத்தான் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். ஒரு உருவம் கிடையாது அதுக்கு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உருவமும் இறைவனோட உருவம் தான். அப்படிப்பட்ட சிறப்புடைய இறைவன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் எல்லாரும் பாட்டு பாடி அவரை வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு தேவர்கள்ல இருந்து எல்லாரும் பூலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவரை துதித்து பாடினாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன். அப்படி என்னதான் எல்லாரும் பாடினாலும் வார்த்தையால சொல்லிட முடியாத அந்த இறைவன் ஓத உலவா ஒரு தோழன், எல்லாருக்கும் தோழனா இருக்கக்கூடிய அந்த இறைவன் தொண்டருடன், தொண்டர்களுக்கு அருளக்கூடியவன். கோதில் குலத்தரன். கோது இல்லைன்னா குற்றமில்லாத குலத்தில் அந்த நம்மளுடைய இந்த உயிர்களுக்கு அத்தனை பேரும் அவன் தான் தலைவன். அந்த அப்படி தலைவனா இருக்கக்கூடிய இறைவன் கோயில் தன் கோயில் பினா பிள்ளைகால். நம்ம எல்லாரும் அந்த கோயில்ல குழந்தைகளா நம்ம இருக்கிறவங்க. அதனால ஏதவன் பேர் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார். உற்றார் அயலார்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை ஏதவனை பாடும் பரிசெயலோர் எம்பாவாய் அப்படின்னு சத்சங்கம் ஏற்பட்டது. தாமச குணம் முதல்ல நீங்கினது, அப்புறம் சத்சங்கம் ஏற்பட்டது. சத்சங்கம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லா உயிர்களும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த பாவத்தை கொண்டு வரணும். இறைவனை பார்க்கறதுக்கான வழி ஸ்டெப்பா அடுத்தடுத்த போகும். அதுல ரெண்டாவது அடுத்த ஸ்டெப்பு எல்லா உயிர்களும் ஒண்ணுன்னு பார்க்கறதுக்கு நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல உயிர்கள் அனைத்தும் அவனுக்கு வேண்டுபவன் வேண்டாதவனே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்டு. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். பாதாளம் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் தீது மேனி ஒன்றல்லன். வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும்.
ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் ஓத கோதில் குலத்தரன் தன் கோயில் பீனா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆடையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் திருவம்பாவை மொத்தம் 20 பாட்டுல எம்எல் வசந்தகுமாரி பாடி இருக்கிறது வந்து ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ராகத்துல 20 பாட்டு 20 ராகத்துல இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பாடுற வழக்கம். நம்ம இந்த சத்சங்கத்துல சௌரியமா சுலபமா இருக்கணுங்கிறதுக்காக சில ஓதுவார்கள் பாடுற மாதிரி முதல் 10 பாட்டு நம்ம இத்தனை நேரம் பாடினது அத்தனை கரகர பிரியா அப்படிங்கிற ராகத்துல பாடினோம். 11வது பாட்டுல இருந்து 19வது பாட்டு வரைக்கும் நம்ம அடுத்தது நாட்டக்குறிஞ்சி ராகம் அப்படின்னு ஒரு ராகத்துல பாடுவோம். ராகம் முக்கியம் இல்ல, சொல்றேன் உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இது என்ன அப்படிங்கிறது. ராகம் முக்கியம் இல்ல, நம்ம பாடுற ராகம் வந்தா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன ராகங்கிறது. அவ்வளவுதான். அது தெரிஞ்சவா பாடலாம், தெரியாதவா நம்ம சாதாரணமா படிக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து சங்கீதம் முக்கியம் இல்ல, ஆனாலும் அதை சொல்லி வைக்கிறது வந்து அந்த ராகத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்காக. இப்ப இத்தனை நேரம் தாமச குணத்தை போக்கி தூங்குறவளை எழுப்பியாச்சு, எழுப்பி எல்லாரும் சத்சங்கமா சேர்ந்து எல்லாரும் கிளம்பியாச்சு, அடியார்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு, எல்லா உயிர்களையும் ஒன்னா பாக்குற பாவம் வரணும்னு சொல்லியாச்சு. அப்படியே அந்த சத்சங்கமா எல்லாம் அந்த குரூப்ல போய் முதல்ல போய் இப்ப குளத்துல போய் குளிக்கிறது. அதுக்குதான் மார்கழி நீராடுறது, பாவை நோம்புக்கு எல்லாரும் எந்திரிச்சு அதை குளிக்கிற போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த குளிப்புறது அந்த தடாகத்துல போய் குளிக்கிறது, அது இறைவனுடைய சிந்தனையில அதுலயே மூழ்கி 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 இருக்கிறது அப்படின்னு அது சம்பந்தமா ஒரு 3 பாட்டு இந்த பாட்டுல ஆரம்பிச்சு மொய்யார் தடம் பொய்கைக்கு அப்படின்னு பாடுறோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குல் நாட்டக்குறிஞ்சி பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் முதல்ல பாடுறவாளுக்கு. நான் கொஞ்சம் ஸ்லோவா பாடிட்டேன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடும், மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு ஃபாஸ்டா பாடுறேன். ஒரு 4 தடவை காதுல வாங்கிட்டா வந்துடும். மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீயார் கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாயமையேலோர் எம்பாவா
மார்கழி மாசம் எந்திரிச்சு சத்சங்கமா எல்லாருமா சேர்ந்து போய் ஒரு குளத்துலயோ ஒரு ஆத்துலயோ போய் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போறது அப்படிங்கிற அந்த பாவை நோன்பு சொன்ன மாதிரி தாமச குணத்தை நீக்கிட்டு இறைவன் இறை சிந்தனை அப்படின்னு இறை சிந்தனையிலேயே மூழ்கி 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 இருந்து நம்ம மேல இருக்க நம்ம மலங்களை எல்லாம் அழிச்சுண்டு இறைவனை இறை சொரூபத்தை நம்ம பார்க்கிறோம். அது சித்தாந்தமா அதான் இந்த பாவை நோன்புக்கு அர்த்தம் சொன்னேன். அதனாலதான் மெய்யார் தடம் பொய்கை, பொய்கைன்னா குளமோ ஒரு ஆத்துலயோ போய் பொய்கை குளம், குளத்துல தடாகத்துல போய் மொய்யார் தடம் பொய்கை, அங்க போய் புக்கு முகேறின கையால் குடைந்து குடைந்து அப்படின்னு குளத்துல குளிக்கிறத பாடிட்டு அங்கேருந்து இறைவனை பத்தி ஐயா நீ ஆட்கொண்டு அப்படிங்கிற அந்த குளத்துல குளிக்கிறதுங்கிறது இந்த பிசிக்கல் வேர்ல்டுல பாக்குறதுக்கு சித்தாந்தமா மனசுல கற்பனை பண்ணிக்கிறது. குளம் அப்படின்னு அந்த குளத்துல எந்த குளத்துல நம்ம குளிக்கிறோம்? இறை சிந்தனை, இறைவன் அப்படிங்கிற நினைப்புல குளிக்கிறோம். இந்த இறைவன்கிற நினைப்புல நம்ம மூழ்கி கையால் குடைந்து குடைந்து இறைவன் நினைப்பிலேயே குடைந்து குடைந்து அதுலயே இருந்துட்டு இருக்கோம். அப்படி பண்ண எப்படி குளத்துல நம்ம உடம்புல இருக்கிற மலங்கள் எல்லாம் குளிச்சு வெளியில வரப்ப மலங்கள் நீங்கி வரவோமோ அதே போல இறை சிந்தனையில மூழ்கி மூழ்கி குடைந்து குடைந்து இருந்து நமக்குள்ள அந்த மலங்கள் ஆணவ மலம், கர்ம மலம், மாயை மலம், இந்த 3 மலங்கள் நீங்கித்துனாக்க பசு பதியை அடைஞ்சிரும், அனுபூதி நிலை கிடைக்கும், இறை சொரூபம் என்னன்னு புரியும். நம்ம பல இடங்கள்ல படிக்கிறோம். அந்த குளத்துல எந்திரிச்சு அந்த இறை சிந்தனையிலேயே மூழ்கி மூழ்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த இறைவன் புரிவார் அப்படின்னு சொல்ற அந்த மலங்கள் போகிறதுக்காக தான் 100 பாட்டுல 13வது பாட்டுல அத தெளிவாவே சொல்லுவார். குளமும் பாக்குறதுக்கு அப்படியே இறைவன் போலயே இருக்கு அப்படிங்கிறதே வரும். 11வது பாட்டுல மொய்யார் தடம், வண்டுகள் மொய்க்கிற பூக்கள் இருக்கக்கூடிய அந்த தடாகம், பொய்கைனா தடாகம், வண்டுகள் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இருக்கு. அப்படி ஒரு குளத்தை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பொய்கை தடாகத்துல புக்கு முகேர் என்ன, அதுல நம்ம குதிஞ்சுப்பா அப்படி இந்த ஸ்விம் பண்ற மாதிரி இப்படி குதிச்சு ஜம்ப் பண்ணி இப்ப குடிக்கிறப்ப அது புக்கு முகேருங்கிறது சும்மா ஒலி குறிப்பு தான், சத்தம் தான். முகேர்னு சத்தம் போட்டு அப்படிக்குள்ள குதிச்சு கையால் குடைந்து குடைந்து கையில குதிஞ்சு நம்ம அப்படி சந்தோஷமா எப்படி அந்த தடாகத்துல எப்படியெல்லாம் சந்தோஷமா குளிப்போமோ இறை நினைப்புல நம்ம சந்தோஷமா அப்படியே மூழ்கி மூழ்கி கையால் குடைந்து கடைந்து உன் கழல் பாடி இறைவனுடைய திருவடியை பாடி அந்த இறைவனுடைய பெருமைகளை பாடி ஐயா வழியடியோம், இப்படி உன்னுடைய பெருமைகளை பாடி நாங்க வழியடியோம், பரம்பரையா நாங்க உன்னை பாடி வரோம். வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி, அதாவது பரம்பரையா உங்களை நான் அந்த மாதிரி அதை பாடி வரோம். செய்யா வெந்நீராடி, செய்யானா சிவந்த நிறந்த நிறத்தை உடையவன், வெந்நீராடி இறைவன் அந்த திருநீர் பூசி செல்வா, அந்த திருநீர் பூசிய செல்வா, சிறுமருங்குல் மையார் தடம்கண் மடந்தை அப்படிங்கிறது உமாதேவி சொல்றார். சிறுமருங்குல் சிறிய இடுப்பு, மையார் தடம் மை பூசிய கண், மடந்தை தடம்கண் மடந்தை, அந்த சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை அப்படிங்கிறது உமாதேவி மணாளா. அதுதான் சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. அந்த இறைவன் சக்தியும் சிவமா சேர்ந்த அந்த ரூபம். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு, இந்த உயிர்கள் எல்லாரையும் இந்த உலகத்துல எங்களுக்கு பிறக்க வச்சு எங்களுக்கு அனுபவம் கொடுத்து அதுல எங்களுக்கு குணங்கள் கொடுத்து இந்த குணத்தை மீறி தாமச குணத்தை அழித்து இதுல இருந்து இறைவனை நோக்கி நாங்க வரணும்னு எங்களை வர வச்சு சத்சங்கம் ஏற்படுத்தி எங்களுக்கு எல்லா உயிர்களையும் ஒன்னா பாக்குற பாவத்தை கொடுத்து எங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமா எங்களை ஆட்கொண்டுகின்ற அந்த விளையாட்டின் அத அப்படி உய்வார்கள். அதுல அப்படி உய்வு பெற்ற எல்லா பெரியவர்கள் முன்னாடி என்னென்ன வழிகள்லாம் பண்ணி வச்சிருக்கார்களோ உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். என்னென்ன பெரியவர்கள் என்னென்னலாம் சொல்லி இறைவனை எப்படி அடையணும் அப்படின்னு அந்த வழியில எழுதி வச்சுட்டோ சொல்லி வச்சுட்டோ போயிருக்கலாம். அத்தனையும் நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம். எங்களை எய்யாமல் காப்பாய். எய்யாமல்னா இப்ப இருக்கிற நிலையிலேருந்து பிறவியில இழைக்காதபடி நீங்க கீழ்நிலைக்கு போகாதபடிக்கு எங்களை காப்பாய் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த குளத்துல குளிக்கிறோம். குளத்துல சந்தோஷமா குளிக்கிறப்ப அதே மாதிரி இறை சிந்தனையிலேயே குளிக்கிறோம். எங்களை ஃபர்தரா அந்த தாமச குணத்திலேருந்து தாமச குணங்கள்னாலேயோ மற்ற வினை பயன்கள்னாலேயோ இந்த மலங்கள் அதிகமாகி எங்களை திரும்பி திரும்பி இழிவான நிலைக்கு கொண்டு போகாம இறைவனை நோக்கி எங்களை கொண்டு போறதுக்கு வேண்டிக்கிறோம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் எல்லா வகையும் நாங்க ட்ரை பண்றோம். விழுந்தோம் எய்யாமல் காப்பாய், எங்களை மேல மேல இழைக்காதபடிக்கு எங்களை காப்பாய் அப்படின்னு.
மொய்யாத்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன மொய்யாத்தடம் ஐயால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீயாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமையேலோர் எம்பாவா ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தீர்த்தன் நர்த்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் வார்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப கூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவா நீங்க 2-3 நிமிஷம் தான் இருக்கு. நாளைக்கு இந்த பாட்டுக்கு திரும்பி அர்த்தம் படிச்சுட்டு அப்புறம் மேல படிப்போம். இப்ப கடைசி 20வது பாட்டு போற்றி பாட்டை பாடிடுவோம் நம்ம.
போற்றியருளுக நின்னாதியாம் பாதமலர் போற்றியருளுக நின்னாதியாம் போற்றியருளுக நின்னந்தமாம் செந்தளிர்கள் போற்றியருளுக நின்னந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் ஈனை அடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றி மால் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி மால்நாளும் காணாத போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. நாடுடைய சிவனே போற்றி. சிற்றம்பலம். சார், ஒரே ஒரு டவுட். 8வது